ஆழ்வார் சொல்வா, என்ன வேணா சொல்வா. கணபதியும் இந்த பக்கம் கணேஷா, ஸோ என்ன பேர் சொன்னாலும் அவர் தான் ஆரம்பம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கணபதி ஆரம்பமாக வச்சுட்டு நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறோம். 5th செப்டம்பர் வந்து இந்தியாவில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணால், பீயிங் அ டீச்சர் எனக்கு அது ஒரு பெருமை. ஸோ இந்த டீச்சர்ஸ் டே முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இந்த சத் சங்கம் இன்னைக்கு நடக்கிறதில்ல. நான் வந்து சரி ஒரு ஆச்சாரியனை பற்றி பேசுவோம். சாரி, கொஞ்சம் எனக்கு இமோஷனல் ஆகிடுவேன் இந்த டாபிக் வரும்போது. இந்த ஆச்சாரியன் வேணா இவர் பெரிய மகான். இந்த ஆச்சாரியனை பற்றி நம்மளால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மெசேஜ் எல்லாருக்கும் எடுத்துன்னு போனோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இவர் பெரிய மகான், நம்ம கண்ட்ரியில் பிறந்தார், தமிழ்நாட்டில் பிறந்தார். 1000 வருஷங்கள் ஆறுது. இன்னும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம், அவரை கொண்டாடின்னு இருக்கோம். நிறைய பேருக்கு எனக்கே ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் அவரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அந்த சன்னதிக்கு போனாலே எனக்கு தெரியாது, கண்ணில் ஜலம் வந்துடும். ஏன்னா அவளோட கான்ட்ரிபியூஷன் அப்படி. ஸோ இந்த மகான் வந்து இவர் யார், இவர் என்ன அப்படி பண்ணார், ஏன் இந்த 1000 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கணும். நான் எங்காவது வேலைக்காரியை கேட்டேன், எங்கள் அம்மா வந்து வரியா நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போனோம், நான் யாருன்றது அப்புறம் சொல்கிறேன், இந்த கோவிலுக்கு போனோம் என்னோட வரியான்னா. அவளுக்கு தெரியல, அவளுக்கு வந்து இந்த பெருமாள் அந்த பெருமாளாக தெரியல. அவள் வந்து ஆட்டமான்னா எனக்கு தெரிஞ்சுடுத்து, இப்போ ஏதோ தயங்குறா அப்படின்னு. உடனே வந்து உனக்கு இந்த யாரை சேவிக்க போனோம் உனக்கு தெரியாதான்னு. தெரியலம்மா. நான் சரி, நான் உனக்கு அந்த கதையை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீயே பாட்டியை கேட்ப நேஷன் போகணும் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ரீசண்டாக தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவளுக்கு அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை சொன்னேன். எனக்கும் அந்த பெருமை, ஏன்னா எனக்கு ஒரு ஐ ஃபீல் ஐம் ஸோ லக்கி. அவளை ஆஷன்ட்டு அந்த கோவிலுக்கு போய் அவரோட நட்சத்திரம் அன்னைக்கு சேவிச்சது. ஸோ இந்த மகான் 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து மெயினாக சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறார். அவர் வந்து நான் வசதி நீ வசதி இவா தான் வசதி அவள் தான் வசதி சொல்லவே இல்லை. எதுலேயுமே மக்களுக்கு என்ன போனோம், அவளை ஒத்துமையாக இருக்க சொல்லணும். முதல்ல நம்மளோட வேதத்தை காப்பாற்றணும், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போனோம் அப்படின்றது தான் அவரோட பிறந்ததுக்கே அதுதான் அர்த்தம். ஸோ அவர் வந்து வரார். இதில் என்ன ஆகுதுனாக்கா, அவர் வந்து இன்றைக்கும் நமக்கு ரோல் மாடல். அதுக்காக நம்ம சன்னியாசம் வாங்கி போனோம்லாம் சொல்லலை. அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், ஏன்னா அவரால் கிரஸ்தனாக இருந்து பண்ண முடியல. ஆனால் அவரோட டீச்சிங் வந்து எவ்ரிடே நம்மளோட லைஃப்பில் பார்த்தோன்னா, ஆற்றுல இப்போ பேரம்பேத்திலாம் இருக்கா, இவாளெல்லாம் பார்ப்பேன், ஷேர் யூ ஹவ் டு ஷேர் எவ்ரிதிங். அந்த ஷேரிங்கை வந்து ஐ ஃபீல் அது என்னமோ அப்படியே ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஷேரிங் வந்து ரொம்ப அப்படியே தானாக இம்பாய்ப் இருந்தது. நம்ம அப்படியே நமக்குள்ளேயே வளர்ந்து வந்தது. ஏன்னா நம்ம எல்லாரோடையும் ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் இருந்திருக்கோம். ஸோ இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஷேர் யூ ஹவ் டு ஷேர். ஓகே, யாரோட ஷேர் பண்ண சொல்கிறா, சொந்த தம்பி தங்க அக்கா சிப்ளிங்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ ட்ரில் பண்ணுறோம். அது கொண்டு வரத்துக்குள்ள ஒரு பேரண்ட்டும் கஷ்டப்படுறோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி பண்ணுறாளே அந்த குழந்தைகளுக்கு. சரி, தேங்க்ஸ் சொல்லு, சாரி சொல்லு, அது சொல்லனா இவா போச்சு பார்த்தா. ஸோ அதெல்லாம் வந்து பேசிக் வேல்யூஸ். தினம் அது வந்து பார்க்க வந்துடும் குழந்தைகளுக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து ஐயோ குழந்தை சொல்லலையே, இதை சொல்லலையே, அதை சொல்லலையே, நம்ம சொல்லி கேட்கணும்னா நம்ம பண்ணால் அதுவும் பண்ணும். அதை நம்மளை ஃபாலோ பண்ணும். நம்ம எத்தனை வாடி சொல்கிறோம் தேங்க்யூ சொல்கிறோமா, நம்ம வந்து பெருமாளுக்கே நம்ம தேங்க் பண்ணுறது இல்லை. இப்போலாம் போய் பெருமாள் போய் சேவிச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் பார்த்து தான் குழந்தைகள் வளருவா. ஸோ இந்த மாதிரி ஒரு லிவிங் கண்டிஷன், இந்த மாதிரி ஒரு நம்ம அட்மாஸ்பியரை வளர்ந்துன்னு இருக்கோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக ராமானுஜருடைய பிரின்சிபிள்ஸ் வந்து அவருடைய டீச்சிங்ஸ் வந்து இந்த வாழ்க்கை போய் சேரணும். இதெல்லாம் வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர்னு ஒத்த கால் நின்று தபஸ் பண்ண 40 நாள் நீ சாப்பிடாம இருக்கணும் அதெல்லாம் சொல்லலை. நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ண, அடுத்த வாழ்க்கை ஒன்றும் தப்பு பண்ண, அதெல்லாம் தான் சொல்கிறார். ஸோ இந்த மகான் வந்து பிறக்கிறோம். இவர் வந்து எப்படின்னா, இவரை பற்றி பேசணும்னா இவர் பெரிய கடல். இந்த 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நமக்கு போராது அவரை பற்றி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரை பக்கம் நின்றுட்டு ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கா, இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கா, இதெல்லாம் பண்ணால அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதுலேருந்து வர பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம ஆத்தையும் நல்ல பாசிட்டிவ் அட்மாஸ்பியரில் கொண்டு போகலாம். இதுதான் நம்மளால முடியும். அவர் அதுக்கு தான் கஷ்டப்பட்டார். ஸோ பெருமாள் என்ன பண்ணுவார்னா, அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் பார்ப்பார், என்னடா கெட்டது நடக்கிறது நல்லது நடக்கிறது, இந்த ஜனங்களுக்கு இது கெட்டது இது பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்லணும். பார்த்தோன்னா ஒரு அவதாரத்துலையும் அவர் வந்து ஒரு அசுரனையும் அவளெல்லாம் கொண்டுட்டு நல்லதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். பார்த்தார், அவதாரங்கள்லாம் எடுத்தார்.
ஒரு இடத்துலையும் வந்து கெட்டது அப்போதைக்கு தான் போச்சு, திருப்பியும் ஆரம்பிக்கிறது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்தா போல ஆழ்வார்கள் அனுப்புற, போங்க நீங்கள்லாம் அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் நல்லது சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பூதத்தாழ்வார் வேழாழ்வார் நான் வரிசையில் எல்லாரும் வரேன். அவ என்ன பண்றான்னா பெருமாளை பார்க்குறா. ஆஹா, உன்னோட அழகு என்ன, நீ இப்படி இருக்கிய அப்படி இருக்கேன்னு அப்படி கண்ணில் ஜலம் வர வர அவ வந்து பெருமாளை பற்றி பாட்டு விட்டு பாசுரம் எழுதிட்டா. அவ என்ன பண்ணா, அந்த அவளுக்கு இந்த காலட்சேபமோ அந்த உபதேசமோ அது கொண்டு வரல, செகண்டரியா எடுத்த வாழ்க்கைன்னு அவள் பெருமாளை ரசிச்சுட்டு இருக்கா. சரி, பெருமாள் பார்த்தார். சரி, ஆழ்வார்கள்லாம் போனா ஒன்றும் மண்ல, நம்ம அடுத்தது வந்து பூர்வாச்சாரியாரை அனுப்புவோம். அவளுக்குலாம் அந்த நித்தியஸ்வரிகள் அந்த இதில் இருக்கிற அவளோட அம்சத்தெல்லாம் கொடுக்குற, போங்க நீங்களாம் போய் அந்த வேதங்கள் போய் ரீச் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியணும், இந்த இதை பற்றி தெரியணும், இந்துவிசம் பற்றி தெரியணும், சம்பிரதாயம் நமக்கு எதுக்கு இந்த சம்பிரதாயம் இருக்கு, என்னத்துக்காக இந்த பிறவி எடுக்கிறது, பிறவி எடுக்கிறதே மோட்சம்தான். ஐயோ நம்ம பறந்துட்டோமே சொல்லக்கூடாது. ஆஹா, இந்த பிறவி வந்துடுத்து, நான் இதோட நல்லதை பண்ணிட்டு அடுத்த பிறவி எனக்கு வேணாம், மோட்சத்துக்கு போனோம், அந்த கான்செப்டை போய் நீ ஜனங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறா. இவாளும் வர. ஆனா இவா என்ன பண்றா, இப்ப நீங்க பூர்வாச்சாரியன் நான் சொல்லும்போது நான் இவாளெல்லாம் எடுத்துக்கலாம். நாதமுனிகள், அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்வார், நாதமுனிகள், உயர் கொண்டான் இவாள்லாம். இவாள்லாம் என்ன பண்ணான்னா, அந்த ஆழ்வார்கள் பாடின பாசுரத்தை எடுத்தா அதை மகிழ்ந்து போனா, அதை பாடினா அதோட அவ விட்டா ஜனங்கள்கிட்ட. அவளும் அந்த இது போல உங்களுக்கு நீங்க நிறைய பேருக்கு தெரியும், இவர் நாதமணி வந்து எப்படி வந்து பாசுரம் 4000 திவ்ய பிரந்தம் நமக்கு இப்போ வேணும், எதுக்காக வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா அதுதான் சொல்றது அந்த வேதத்தை. அதில் நிறைய சயின்டிஃபிக் லாஸ்லாம் இருக்குது, நமக்கு அது தெரியல, ஸோ ரிலேட் பண்ண முடியாமல் தவிக்கிறோம் இப்போ. ஸோ இவர் வந்து நாதமணி வந்து யாரோ 2 வைஷ்ணவ பாடின்னு போகிறா, அந்த பாசுரம் கேட்டுட்டு ஆஹா இவ்வளோ நல்லா இருக்கே, இவ யார், இந்த என்ன பாசுரம்னு கேட்குறேன், கற்றுக்கிற. நீ போ, இவர் இருக்கிறது இதுக்கிட்ட கடலூர் கிட்ட, இங்கேருந்து வந்து அவள் இதுக்கு போனோம், திருநெல்வேலி போகிறார் நடந்தே, போய் இந்த மீதியை நம்ம கற்றுக்கணும், மீதி எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அங்கே பார்த்தா அவளும் சொல்ல, அப்படியே அங்கே தெரியாதே, அங்கே ஒரு ஆழ்வார் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் கேளுங்கன்றார். அங்கே போகிறார் மதுரை ஆழ்வார், அவங்க போயிறார். இல்லை, ஒருத்தர் வந்து புளிய மரத்துக்குள்ள புந்தில் 12 வருஷமா இருக்காரு, நீங்கள் அங்கே போங்க கேட்கும். இவர் என்ன பண்ணுறார், அந்த கண்ணீர் திருசாம்பன் அந்த பாசுரம் இவர் கற்றுக்கிற 12,000 வாட்டி நீ பாடணும். இவர் சாப்பிடல வைப்பில் 12,000 வாட்டி பாடுறார். பாடிட்டு அவர் நம்மாழ்வார் பேச மாட்டாராம், அவர் டெஃப் டம். அவளை பேரண்ட்ஸே விட்டுட்டு போயிட்டா. இது பொந்தில் அந்த குழந்தை மாதிரி உட்காண்டிருக்காரு. ஏன்னா ஃபுட்டு இல்லாதனால அவரோட ஃபிசிக்கல் க்ரோத்தும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு இவர் வந்து இவர் அங்கேருந்து குரல் வருது, அடுத்த பாசுரம் சொன்னால் இந்த மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் இருக்குது, எனக்கு 10 பாசுரம் தான் கிடச்சிது, மீதி எனக்கு வந்து 1000 தான் அவர் நினச்சிட்டு இருக்கார், எனக்கு மீதி 990 கொடுன்னு. இல்லை 3990 உனக்கு வேணும் இருக்கு நீ, ஏன்னா அது மட்டும் நம்ம எழுதலை, எதுவுமே எழுதி வைக்கல. நம்மால இருந்து 400 இயர் அந்த ஏடியில். அவருக்கு அப்புறம் வந்து கேப்பு நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா, இந்த அப்போ வந்து இவர் ஆதிசங்கரப்பா இருக்கச்சே கூடவே வந்து புத்திசம் டாமினேட்டாக இருந்தது இந்தியாவில். அதுக்கப்புறம் கேப். எப்போ இவர் வர ராமானுஜர் வருவார். ஸோ இந்த ராமானுஜர் வரும்போது ஜெயினிசம் கூட வரும், இதுதான் ஹிஸ்ட்ரி சேஸ். ஸோ இங்கே வந்து அதனால எனக்கு இந்த திவ்ய பிரபந்தம் தெரியாமே போயிடுது. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் வந்து சொல்கிறார் இதெல்லாம் இருக்குது நீ. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கற்றுண்டு அதுக்கப்புறம் ஸோ இவாள்லாம் வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் பாசுரம் அதை கம்பைல் பண்ணுறது, அதை ப்ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவாள்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வந்து ஜனங்களுக்கு இதெல்லாம் போய் சேரவே இல்லை. சரி, பெருமாள் பார்த்தா நம்ம வந்து ஒரு மகான் தான் பிறக்கணும், அவர் தான் போய் இந்த வேலையை பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அந்த ஆதிசேஷனோட அம்சத்தோட வந்து பஞ்ச ஆயுதங்களோட ஸ்ரீபெரும்புதூரில் கேசவ சோமயாஜனும் பூமி தேவி பிராட்டியார், சில புக்கில் வந்து காந்திமத்தின்னு எழுதிப்பா, அவளுக்கு வந்து இதில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்து எல்லாரும் சொல்கிற இளையாழ்வார்னு பேர் வைக்கிறா. இவ எல்லாரும் சொல்கிறா ஐயோ அப்படி ஒரு தெய்வ அம்சம் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தை வந்து பெருசாக இருக்குது. இது ஏன் வந்து இவர் தான் பிற்காலத்தில் வந்து சின்ன வயசில் அவருக்கு வந்து பிறந்தோடனே இளையாழ்வார்னு பேர் வைக்கிறா. அப்புறம் வந்து ராமானுஜராரு. நம்ம ஏன் வந்து இந்த 1000 வருஷத்துக்கு இப்போ எதுக்காக நீங்கள் பார்த்துப்பீங்க, என்னோட இவளை வந்து ஆற்றுல வேலை செய்கிறவள் கேட்பேன்,
நீ எந்த டிவி பார்க்குறேன்? நான் வந்து கலைஞர் டிவி பார்க்க மாட்டேமா, நான் ஜெயா டிவி தான் பார்ப்பேன். நீ கலைஞர் டிவி பார்த்தா தான் உனக்கு தெரியும், என்ன தெரியும்னு, நீ இவரை பற்றி தெரியும் உனக்கு, இது அதில் வரும் அப்படின்னு என்ன சொன்னால், நான் நினச்சிப்பேன், நான் நினச்சா நான் கருணாநிதி பார்க்க முடிய ஒரு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக பேசுவேன். அப்பேற்பட்ட வேலையை இன்னைக்கு வந்து ராமானுஜரை பற்றி எழுதுறான்னா, அவர் சொல்கிறது என்னக்கா சோஷியல் ரிஃபார்மர்னு அவர் சொல்கிறார். எனக்கு என்னோட பாலிசி நான் மாற்றிக்கல, நாத்திகம் தான், ஆனால் சோஷியல் ரிஃபார்ம். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இவரை வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ சோஷியல் ரிஃபார்மர், ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னா இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ராஜா காலத்தில் வாழ்ந்திருக்கார் இவர். கோவிலுக்கு நிறைய சொத்து உண்டு. அது எப்படி, ஏன்னா இவரோட பீரியட் இருந்த சோழா வந்து கிங் வந்து அவனுக்கு இந்த வைஷ்ணவிட்ட அவன் வேணான்னு விட்டான். ஸோ இவெல்லாம் என்ன இவரோட பேசிக்ஸ் அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஸோ இவரை வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இவரோட ஃபஸ்ட்டு டீச்சர், அந்த காலத்தில் வந்து டீச்சரை தேடின்னு போவா, டீச்சரோட நிறைய டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளுக்கு சர்வ் பண்ணணும், அவளோட க்ரைட்டீரியாலாம் அவள் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவள் அக்செப்ட் பண்ணிப்பான். அந்த மாதிரி இந்த இப்போல்லாம் வந்து அட்மிஷன் டொனேஷன் கொடுத்தா அட்மிஷன் ஆகிடுது, நல்ல வெல் எக்யூப்டு கிளாஸ் ரூம்ஸ் அதெல்லாம் கிடையாது. ராமானுஜர் எஸ்பெஷலி ரொம்ப கஷ்டப்படுறார். ஸோ இவர் வந்து யாதவ பிரகாசர்னு ஒரு ஃபஸ்ட்டு டீச்சர், அவர் தான் அவரோட ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு தான் அங்கே போய் சேர்றார். சேரும்போது இதில் என்ன நான் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, யாதவ பிரகாசரோட வியூஸ் வேறு, ராமானுஜரோட ஐடியாலஜி வேறு. பட் ஏன் அது தெரியும், ஏன் வந்து இவர் வந்து அங்கே போய் படிக்கிறாருன்னா, இப்போ நான் வந்து கிளாஸில் எடுக்கும்போதே நான் ஆரம்பிக்கும் போது நோ மேம் அப்படின்வா. சின்ன எதுக்கடா இருக்கணும், லெட் மீ கம்ப்ளீட், தென் யூ டெல் மீ வெதர் யூ அக்ரி ஆர் நாட். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற. அதனால தான் நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இவர் என்ன பண்ணார் தெரியும் இவருக்கு, யாதவ பிரகாசர் வந்து இவரோட பிரின்சிபல் அகெயின்ஸ்ட். பட் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இது கிடையாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஷுட் நோ ஃபுல்லி அபவுட் தட் அதர். இல்லைன்னா நமக்கு அதை ஆர்கியூவே பண்ண முடியாது நம்மளால. ஸோ சோமநாதன் சொல்கிறார், நீ அதை கற்றுக்கோ, முதல்ல அதை கற்றுன்றோம், அப்போ தான் நமக்கு தெரியுன்றார். ஸோ இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அட்மிஷன் வாங்கி அதில் சேர்றேன்னா அது வந்து யாதவ பிரகாசர் வந்து அத்வைத்தம். ஸோ அத்வைத்தம் என்ன, பரபிரமம் ஒன்று தான், வெறும் அதுக்கு குணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பரமாத்மா ஜீவாத்மா எல்லாமே ஒன்று அவ்வளோது. இவர் என்ன பண்ணுறார், யாதவ பிரகாசருக்கு வந்து அவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்டூடெண்ட்டை கிடையாது. ஆனாலும் இவர் வந்து டீச்சர், இதெல்லாம் குருபக்தி தான் அந்த காலத்தில், பாகவத் இதுதான் ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில். ஸோ இவர் என்ன பண்ணுறார், அதெல்லாம் பொறுத்துக்கணும், நம்ம விஷயம் கற்றுக்கணும் இவர்கிட்ட. ஸோ இவரது என்னன்னா விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்கிறதுன்னா, பிரம்மத்துக்கு குணம் உண்டு, நல்ல குணங்கள் உண்டு, அதுக்கு வந்து விக்கிரக வழிபாடு உண்டு, அதுக்கு வந்து ஒரு மூர்த்தி உண்டு. அந்த பகவானோட காலில் அந்த விக்கிரகத்தோட அந்த என்ன இதில் ஃபார்மில் நம்ம வர்ஷிப் பண்ணுறோமோ அவளோட காலை பிடிச்சிட்டு நமக்கு மோட்சம். இவரோட டீச்சிங் என்ன, நீ இந்த பறவை பறந்தாச்சு, நீ வந்து அடுத்த பறவை வேண்டாம், உனக்கு மோட்சம் வேணும், அதுக்கு நீ எப்படி மோட்சத்துக்கு போவேன்னு அவர் சொல்கிறாரே தவிர, அவர் ஆக்சுவலாக சைவைட் வைஷ்ணவத்தில் அந்த இதுக்கு ஒரு நாளுமே வந்ததே கிடையாது. நல்லவன் கெட்டவன் ரெண்டு தான். நீ வந்து இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணு, பெருமாள்கிட்ட போ, உனக்கு மோட்சம், இந்த பிறவி வேணாம், அடுத்த பிறவி நமக்கு வேணாம், அதுதான் சொல்கிறவர். ஸோ இதை வந்து இந்த நடக்கிறது. இவர் வந்து அப்பப்போ டீச்சர்கிட்ட யாதவ பிரகாசர்கிட்ட சொல்வார், இல்லை இந்த இடத்துல நான் வந்து ஐ ஹவ் மிஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்ல யாதவ பிரகாஷ் இவர் கேட்டுப்பார், ஆனால் அவருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகிடுறதுனாக்கா, இவர் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக இவரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறார். அந்த பிளாட் வந்து இவருக்கு தெரிஞ்சு போயிடும், அவரோட கசனும் கூடவே இருக்கிறதுனால. ஸோ வந்துடுறார் இவர். அப்போ பெருமாள் தான், வரதராஜ பெருமாள் தான் இவளுக்கு வழி சொல்கிறார். வேடவனா வர ராத்திரியில் வரும், ஏன்னா சின்ன குழந்தை, வேடவனா வர. அவள் வந்து தாயாரும் பெருமாள் வந்து, சரி நாங்களும் அங்கே தான் போகிறோம், காஞ்சிபுரத்துக்கு தான் போகிறோம், என்னுடைய வாணி அப்படின்ற போகிறார். ஸோ போயிடார். பட் இவர் எப்படின்னா, ராமானுஜர் பற்றி எப்போவுமே தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் உண்டு, அவருக்கு நிறைய கற்றுக்கணும். வேதங்கள் அப்படி கற்றுண்டு அதெல்லாம் சம்பிரதாயத்தெல்லாம் கற்றுண்டு ஜனங்களுக்கு கொண்டு போகணுன்றது தான் அவரோட மெயின். ஸோ அவர் என்ன பண்ணுறார், திரும்பி வரும்போது, நீங்கள்லாம் வந்து பூந்தமல்லிக்கு போயிருப்பெல்லாம் தெரியாது, சென்னைக்கு வந்தால் திருக்கச்சி நம்பி அவரோட கோவில் இருக்குது, ரொம்ப விசேஷம். அங்கே பார்த்தா 3 சன்னதி இருக்கும், வரதராஜ சன்னதி இருக்கும், ஸ்ரீனிவாசர் சன்னதியும் இருக்கும், ரங்கநாத் அவ்வளோ அழகு.
ஏன்னா பிற்காலத்தில் அவருக்கு வந்து எல்லா பெருமாளும் அங்கேயே அவரே வந்து அவருக்கு அந்த இடத்துலயே தரிசனம் கொடுக்குறாரு. ஏன்னா வயசாகிடுறது அவரால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திருக்கச்சி நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைஷ்ய கம்யூனிட்டி. அதனால இவர் ஆனால் அவருக்கு வந்து என்ன பாக்கியம்னா பெருமாள்கிட்ட தினமும் பேசுவார், வரதராஜர்கிட்ட பேசுவார். அவர் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு செருப்பு போடாமல் தினம் பூ எடுத்துட்டு அங்கே போய் அவருக்கு வந்து ஆளை வெட்டணும், ஃபேன் விசிறி இது பண்ணுவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனால் அவர் வைஷ்யம். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா இந்த இதுவே கிடையாது. ராமானுஜன் வந்து நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க, எனக்கு இது மாதிரி யாதவ பிரகாஷ் கிட்ட இதெல்லாம் நடந்தது, நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இவர் சொல்கிறார், இல்லை இல்லை நீ வந்து ஒரு அந்தனர், என்னால் எனக்கு நான் சொல்லித்தரது இல்லை, அப்படி கிடையாது, இதெல்லாம் ஜாதியெல்லாம் கிடையாது அப்படின்றது. அப்போ சொல்கிறார், நீ அது பண்ண வேண்டாம், இங்கே ஒரு கிணறு இருக்குது, சால கிணறுன்னு, அங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு நானும் பெருமாள் கொண்டு போடு திருமஞ்சனத்துக்கு, அது பண்ணு அப்படின்ற. சரி நீ வெறும் அதை தான் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து யமுனாச்சாரியன் இருக்கார், ஆடவந்தார். அந்த நாதமுனிகளோட பேரன் வந்து இவர் அங்கே இருக்கார். அவர் வந்து இவாளெல்லாம் மகான்கள், இவாளுக்கெல்லாம் முன்னாடி தெரியும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த ஃபோர்ஸிங் கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அவருக்கு தெரியாது எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருக்கா, அந்த ராமானுஜன்றது பிறந்திருக்கா, அவன் தான் நெக்ஸ்ட் நம்மளுடைய மடத்தை பார்த்துக்கணும், அவன் தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்க போகிறான், அவன் தான் வந்து இந்த விஷ்டாத்வைதத்தை ஸ்ப்ரெட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வந்து அப்போ திருக்கச்சி நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி ஆளை வந்தார்னு ஒருத்தர் இருக்க ஸ்ரீரங்கத்தில், நீ இப்போ அவர்கிட்ட கற்றுக்கோ, உன்னோட அத்தனை இதுவும் டவுட்ஸும் கிளியர் ஆகும், நீ போய் அவரோட சேர்ந்துருன்றார். பட் அங்கே என்ன ஆகும்னாக்கா அவர் வந்து கெட்டிங் ஓல்டு, அவரால் வர முடியல, அவரை பார்க்க முடியலன்னு அவருக்கு ரொம்ப ஏக்கப்படுறார். அப்புறம் அவர் தன்னோட இன்னொரு டிசைபிள் பெரிய நம்பின்னு இருக்கார், அவரை அனுப்புகிற நீ ஆஷன் வந்துடு அனுப்பிட்ட அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ராமானுஜரும் பெரிய நம்பியும் எல்லாமே காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கம் நடந்து போறா. போனாக்கா வந்து இவ கொஞ்சம் காஞ்சிபுரத்தை அந்த ஸ்ரீரங்கத்தோட அவுட்ஸ்கட்ஸ்லேயே பார்க்குறா, ஜனங்கள்லாம் சேர்ந்துருக்கா. என்னன்னு தெரியல, என்ன கேட்டால் இந்த மாதிரி ஆளவந்தார் சாமி வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவா. உடனே இவருக்கு வந்து அழுகையாக வருது. இது வந்து இந்த துரோணாச்சாரிய ஏகலைவன் மாதிரி இப்போ பார்க்காமே ஒரு டீச்சர், அதெல்லாம் ரொம்ப அதிசயம். இப்போ நான் வந்து அதை டீச்சர் பார்த்துருப்பேன், இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறமே தவிர, பட் அதில் வந்து அந்த டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் டீச்சர் அண்ட் குரு, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா நமக்கு அந்த லேர்னிங் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆக தான் இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறார், ஐயோ நமக்கு அந்த பாகியமே கிடைக்கலையா, யாரும் அந்த நம்ம டீச்சர் நம்ம கற்றுக்கலையான்னு சொல்லி இப்படி இவரை பார்க்குறார், நான் என்ன பாவம் பண்ணேன்னு பார்த்தா அவரோட விரல் 3 விரலும் மடங்கி இருக்கு. சன்னியாசிகளுக்கு வந்து அந்த விரல் மடங்கியிருந்தா அவள் சொல்வா ஏதோ ஒரு அவளோட விஷஸ் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகலை அதனால. உடனே ராமானுஜர் பிகாஸ் அவருக்கு அந்த பவர் இருந்ததுனால அவர் சொல்கிறார், ஆச்சாரியிட்ட பேசுகிறார், வந்து ஏன் உங்களுக்கு அந்த குறை 3 குறைகள் வச்சுருக்கல. ஒருவேளை முதல் குறை வந்து அந்த ஸ்ரீபாஷ்யம் நான் எழுதணும், ஏன்னா அந்த வேதாந்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது வந்து நான் சொல்கிறது அந்த 400 BC அப்போ போதாயனவரை வந்து ரிஷி எழுதிட்டு வச்சுட்டு போனார், அதை பற்றி யாருக்குமே தெரியாது. நான் அது எப்படியான கஷ்டப்பட்டு வாங்கி அதுக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அதுக்கப்புறம் இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அது பண்ணிவிடுறேன் அப்படிங்கிறார், அந்த விரல் வந்து மடங்கி விடுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மாழ்வார் தான் 4000 நம்ம கொடுத்துருக்கார். ஸோ அவரோட பேரை ஒரு வைஷ்ணவ குழந்தைக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், அது வருது. அப்புறம் இந்த வைஷ்ணவ எல்லா சம்பிரதாயத்தையும் நான் கொண்டு எல்லாரோடையும் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது இன்னொரு விரலும் இதுவாகிடுது. ஸோ இது எதுக்குன்னா அப்படி ஒரு குரு பக்திக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கல, இன்னும் நிறைய இருக்குது, திருவாழ்மொழி இருக்குது, நிறைய இதெல்லாம் கற்றுக்கணும் அவர். ஸோ அதுக்கப்புறம் தன்னோட மாமா திருமலை நம்பி அவர்கிட்ட போகிறார். நம்ம வந்து இப்போ திருப்பதிக்கு வந்து முன்னெல்லாம் வந்து சென்ட்ரலில் போய் பாலாஜி எக்ஸ்பிரஸில் போயெல்லாம் போவோம், இப்போல்லாம் அது கிடையாது. ஆற்று வாசலே நம்மளுக்கு கேப் வந்துடுறது, போயிடுறோம். அங்கேயும் விஐபி டிக்கெட் இருக்கா, அது கூட விஐபி டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். நேராக பெருமாள் காலடியிலே நமக்கு போய் யாரானா கொண்டு விட்டாள்னா தேவையில்லை அப்படின்னு இருக்கு. ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை, முட்டி போட்டுன்னு போகிறாங்க, ஏன்னா அது ஆதிசேஷனம் அந்த மேலே. ஸோ அந்த முட்டி போட்டுன்னு ஏறும்போது அவருக்கு நிறைய ரத்தம் வரும். அவர் மாமா வந்து வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு, இல்லை வந்து நான் ஆதிசேஷனை போய் அந்த கால் விட்டு மதிக்கலாமா. அப்போ அந்த டீச்சர் இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படி கன்வின்ஸ் ஆகிறா டீச்சரோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அவர் சொல்கிறார், இல்லை நீ இப்படி நினைக்கக்கூடாது, ஒரு அம்மா குழந்தை எடுத்துக்கோ, அந்த குழந்தை அம்மாவை மிதிக்கிறது, அவள் அந்த அம்மாவுக்கு வலிக்குமா, வலிக்கலையே. ஸோ அவள் அது வலியாகவே அவள் நினைக்க மாட்டா. அந்த மாதிரி தான் நீங்கள் பக்கத்தால் குழந்தைகள், நீங்களாம் நம்ம எல்லாருமே குழந்தைலாம் ஒன்றும் ஆகாது, நீ தைரியம் பரவாயில்லையான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி போகிறார். அங்கே கற்றுக்கிற ஸ்ரீமத் ராமாயணம் கற்றுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து
பெரிய நம்பிக்கிட்ட திருவாய்மொழி பாசுரங்கள் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சரம ஸ்லோகம், அதுதான் நான் நினைக்கிறேன் எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பில்ல, சரம ஸ்லோகம் கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், திருக்கோஷ்டி நம்பியூர்னு அவரோட டீச்சர், அவர் வந்து திருக்கோஷ்டி மதுரை கிட்ட, இவர் ஸ்ரீரங்கம் தினம் போவார். செல்ஃப் இல்லாமல் இவர் பாவம் அதில் போயிட்டு இருப்பார். 17 வாட்டி போகிறார். இந்த திருக்கோஷ்டி வந்து அவர் கொஞ்சம் டஃப் டீச்சர். அவர் வந்து இல்லை இன்னைக்கு பாரு, அதை நாளைக்கு அப்படியே அமைச்சுட்டு இருப்பார். இப்போ அந்த சீடரெல்லாம் சொல்வா, ஐயோ இப்படி பண்ணுறாரு ராமானுஜர், பாவமாச்சு எத்தனை வாட்டி இப்படி போயிட்டு வருவார் அப்படின்னு. அப்புறம் இவர் சொல்வார், 17 தடவையும் நான் அனுப்பும்போது யுவர் கெட்டிங் மெச்சூர்ட். உன்கிட்ட இருக்கிற அந்த எல்லாம் அந்த நான் அதெல்லாம் வந்து மறைஞ்சுட்டே போயின்ட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். சரி 18th day வர இப்போ உள்ள உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்லோகம் சொல்லித்தரார். இவர் என்ன பண்ணுறார், அந்த ஸ்லோகத்தை கற்றுட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிடுறார். அந்த கோபுரம் கோவில் மேலே வந்து ஏறலாம். இப்போ நம்மலாம் கூட போனால் கூட அதில் ஏறலாம். அங்கே போயிட்டு நிற்கிறார். நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு, வாங்க வாங்க. இவெல்லாம் ஜனங்கள்லாம் போய் நிற்கிறா. என்ன இவர் என்னத்தை கூப்பிட்றான்னு இவளுக்கான் தெரியணும், சாமி கூப்பிட்றதுக்கு சொல்லி நிற்கிறான். அப்போ வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த ஸ்லோகம் சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்டுக்கோங்க, கேட்டுனால பெருமாள் கிட்ட நமக்கு இது மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை ஆக்சுவலாக அவர் வந்து ஸ்லோகமாக சொல்லாமல் மீனிங்காக சொல்ல, ஏன்னா அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மீனிங் வாழ்க்கெலாம் சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்து ஒரு திருக்கோஷன் நம்பி அவர் என்ன பண்ணுறார், நீ வந்து நரகத்துக்கு தான் போவேன். இப்போ சொல்கிறார், எனக்கு தெரியும் நீங்கள் என்னை திட்டுவேல், நான் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு, ஆனால் நான் ஒத்தன் தான் நரகத்துக்கு போவேன். நீங்கள் இப்போ இத்தனை பேர் போகிறாளே நான் பெருமாள் கிட்டேன்னு. சரி அப்போ இந்த தாட் ஏன் எனக்கு இத்தனை நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ தான் வந்து வசந்தவன், நீ தான் எனக்கு அடுத்த எங்களை எல்லாருக்குமே அடுத்த ஆச்சாரியன் சொல்லிட்டு இவர் தான் இந்த ஸ்ரீரங்கம் இதுக்கு ஆச்சாரியனாரார். ஸோ இது வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இவரோட இது. அடுத்தது எப்படி நான் பார்க்குறேன்னா, சோஷியல் ரிஃபார்மர்னா இப்போ யார் வேணா அவரை ஏன் வந்து அவரை இப்போ கலைஞர் தெரியாத பாலிடிக்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஏன் வந்து அதை இது பண்ணுறா அப்படின்னாக்கா, நான் ஏன்னா சொசைட்டிக்கு நிறைய பண்ணியிருக்கேன். ஏன் வந்து என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டார் அப்படின்னாட்டா, இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஹானர் கில்லிங், இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவே கொண்டு விடுறா பொண்ணு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டுருக்கு. பட் அவர் அந்த காலத்தில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்செப்டே கிடையாது. எல்லாரும் ஒருத்தந்தான். வைஷ்ணவெல்லாம் பை பர்த்தெல்லாம் கிடையாது. நீ உனக்கு இந்த பக்குவம் வரணும், நீ வந்து பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிவிடுற எல்லாருக்கும் சங்க சாக்கிறோம், நீ வைஷ்ணவன் தான் அப்படின்னு விடுற. இதில் நீ பை பர்த்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. யாருமே மட்டம் கிடையாது, யாருமே வசதி கிடையாது. நல்லதை நினைக்கிறவா தான் வசந்தி ஜாதி, கெட்டதை நினைக்கிறவா மட்ட ஜாதி, கீழ் ஜாதி, அவ்வளோதானே தருக அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அந்த காலத்தில் பண்ணுறது ரொம்ப பெரிய இது விசேஷம். அப்புறம் இன்னொன்று வந்து மாரநேரின்னு ஒரு டிசைபிள் இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன் ஆளவந்திருக்கு. அவர் வந்து செத்து போகும்போது என்ன பண்ற, அவர் காரியம் பண்றதுக்கு இன்னொரு வைஷ்ணவ சீடர் தான் பண்றார். இப்போ ஊரெல்லாம் சொல்றது இவர் பண்ணியிருக்காரு, இவர் பாவம், நாங்களே இவர் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ ராமானுஜர் சொல்றார், ராமர் வந்து ஜட்டாயுக்கு பண்ணலையா, ஜட்டாயோட வந்து மட்டமா இல்லை ராமரை விட நீங்க வசதியா என்ன இது அப்படின்னு சொல்ல விதுரனுக்கு வந்து தர்மபுத்திர வந்து காரியம் பண்ணலையா, ஸோ எங்க சொல்லியிருக்கு வாடிக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிடுறா, எல்லாரும் போயிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்து இவர் கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் உரங்காவல்லிதாசன், அவன் வந்து வேடம், அவன் வந்து ரெஸ்லர். அவன் பெருமாள் முன்னாடி போவான் கத்தி வச்சுட்டு. அவன் என்னன்னாக்கா பெருமாளுக்கு ஏதாவது ஆகிட்டு நான் தன்னை அப்படியே ரெடியாக அப்படி இது பண்ணிக்கிறது பிஹேவ் பண்ணிப்பான். அந்த மாதிரி அவன் ஒரு பக்தி. அவன் வந்து என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு அழகான ஒய்ஃபு. இவன் வந்து இந்த கண்ணை பார்க்குறான். இந்த கண்ணு வந்து ஏதாவது சன்னில் போனால் அவளுக்கு டேமேஜ் ஆகிடும் சொல்லிட்டு கொடையை பிடிச்சிட்டு போவான். இப்போ ராமானுஜர் பார்க்குற, ஐயோ இன்னும் இப்படிலாம் பண்ணுற நீன்னு. இல்லை இவ கண்ணு அவ்வளோ அழகு, இந்த கண்ணுக்கு ஒரு டேமேஜ் ஆகணும், இந்த விட அழகான கண்ணை நான் உனக்கு காமிக்கிறேன், என்ன பண்ணுறேன், அவங்க தாசன் ஆகிடுவேன். ஸ்ரீரங்கம் கோயில் போகிற பெருமாட்டை இருக்கிறார், நீ வந்து நம்மாழ்வார் காமிச்சா ஆண்டாள் உன் கண்ணை பற்றி பாடியிருக்கா, அந்த கண்ணை இவர் காமி அப்படின்னு. பெருமாள் வந்து ஒரு அழகான கண் அப்படி சுழண்டு இவரை பார்க்கறதான். பார்த்தோடனே உரங்காவலிதாசன் மயக்கம் போட்டு வந்துட்டு, இல்லை நான் வந்து இந்த மாதிரி பார்த்தல, நான் வந்து உங்கள் தாசன் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இவன் வந்து அந்த ஜாதியெல்லாம் இப்போலாம் தான், அப்போ வந்து அது பார்க்கவே இல்லை. சரி இது என்ன ஆகுதுன்னா, இவரோட தாசனாய் அவரோட சீடராயிடுவான். அப்படி இருக்கச்சே ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த அவளுடைய ஆசிரமத்தில் இவர் வந்து இந்த மீதி வைஷ்ணவ அவளோட அந்த டிசைபிள்ஸோட உள்ள இன்னர் கவர்மெண்ட் வந்து கிழிஞ்சு போகுது.
இந்த முள்ளு வேலையில போட்டு இவர் சொல்ற உரங்கள் எதை நன்னாவே கிழிச்சு விட்டுவணும். ஐயோ அப்படி கிழிப்பெல்லாம் இல்லை, கிழி பரவாயில்லன்னு அவள்லாம் வந்து புலம்புறா. ஐயோ இப்படி கிழிச்சிட்டாளே, என்ன இப்படி பண்ணா, யார் பண்ணா, நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே புலம்பல். அப்ப சொல்றா சில பேர் கூட்டு, இன்னைக்கு போய் நீங்க உரங்காவள்ளி தாசனாத்துக்கு போங்க, போயிட்டு அவ ஒய்ஃப் இருப்பா, போய் சொல்லுங்க ராமானுஜர் வந்து கோவில் கட்டுறாராம், ஆனா அவர்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, அவ வந்து ரொம்ப கவலையில இருக்கான்னு சின்னப்பா போய் சொல்றா. இப்ப பேசின்னு போறா அவ ஆத்து வழியா. அப்போ வந்து இவளுக்கு கேட்டுவிட்டு ஐயோ ராமானுஜர் பணம் இல்லையா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தன்னோட ஜுவல்ஸ்ல பாதி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவ போறா. போன உடனே அவ ஹஸ்பண்ட் வரான். வந்துட்டு வைக்கலாம், அந்த மாதிரி வந்தா நான் கொடுத்தேன், ஏன் நீ வந்து ஃபுல்லா கொடுக்கல, ராமானுஜர் கொடுக்காம நமக்கு என்ன அப்படின்னு. அப்போ இது வந்து அந்த காலத்துல நினைச்சுட்டா பாருங்க. இவ வந்து என்ன சொல்றான்னா, ஒரு ஆத்துல இருக்கிற எந்த மெட்டீரியலுமே எந்த ப்ராப்பர்ட்டியுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஈக்குவல் ஷேர். நான் என்னோட ஷேரை நான் கொடுத்துட்டேன், எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ஷேர் வந்து உங்களுக்கு நான் எப்படி நான் உங்களை கேட்காம கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவ வந்து லாம்ப கொடுத்து விட்டேன், நீங்கள் சொன்னப்பறம் கொடுக்கலான்ற கொண்டு போய் ராமாஜி கொடுத்தா. அப்போ சொல்கிறாருங்க, ஜாதி ஜாதின்னு சொல்கிறாள், இவா வந்து பாருங்க இப்படி இருக்கா, அவள் அப்படி இருக்கா, நீங்கள் வந்து அந்த துணிக்கு போய் அப்படி பண்ணால் இவ எல்லாம் இதான் கொடுத்துட்டா. ஸோ இதெல்லாம் வந்து அது சோஷியல் ரிஃபார்மர். ஸோ ஒரு இடத்துலையும் அதை ஈக்குவாலிட்டி கொண்டா. இப்போ நான் கிளாஸில் வந்து ஈக்குவாலிட்டிலாம் பேசுவேன், உன்னை பசங்க சொன்னேன் எங்கே நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் தான் நடந்துட்டு. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அத்தனையும் பண்ணியிருக்கார், சொசைட்டி மீறி தான் பண்ணார் அவர். ஆனால் அவர் வந்து அவரால் சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். இவர் வந்து எப்படி வந்து அந்த ரங்கநாதர் கோவில், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் எல்லா கோவில்லையும் ப்ராப்ளம் இருக்குது. இவன் வந்து ஈவோ வருவான், அவன் ஃபண்டு கொடுக்க மாட்டான், அவன் வருவான். பார்த்தா நிறைய கோவில் வந்து ப்ராப்ளம்ல இருக்குது சென்னையில். பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதில் ரோல் இருக்குது, ப்ரைவேட் ட்ரஸ்டீஸும் இருப்பா. பட் ரங்கநாதர் என்ன பண்ணார், அப்போ ஏன்னா எல்லா கோவிலும் அட்டாச் வித் ஸோ மச் ஆஃப் வெல்த். ஸோ நிறைய கிங்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவர், இந்த ரங்கநாதர், அது மட்டும் நான் படிச்சுடுறேன், அதுதான் என்னோட லாஸ்ட் பாயிண்ட்டு. அவர் என்ன பண்ணுற, எப்படி அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார். நம்ம இந்த காலத்து எம்பிஏ நாங்கள் இந்தியாவில் பார்க்குறோம், ஐஏஎம்ல போ இங்கே போ, அப்படி ஒரு ப்ரெஷர் குழந்தைகளுக்கு அதில் படித்தாதான் வேலை, அந்த மாதிரிலாம் இருக்குது எந்த யூனிவர்சிட்டி. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை இவர் வேதங்களில் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். ஸோ எப்படி பண்ணார் அப்படின்னாக்கா, நான் பிராமின்ஸ் எடுத்துக்கிறார். அவர் வந்து அதெல்லாம் மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அவர் அக்கலாங்க நாட்டவாள்னு அவள் எடுத்துக்கிறார். அவள் தான் சூப்பர்வைசர் தான் ஆஃப் த டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையாக வர ட்ரஸ்டிகள், அவளை வந்து குரூப்ஸ் ஆஃப் சர்வேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆரிய பட்டால் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவள்லாம். அப்புறம் ஒரு ஒரு குரூப்லேயும் ஒரு 10 மெம்பர்ஸ். வந்து டெய்லர்ஸ், பைப்பர்ஸ், டெம்பிள் டான்சர்ஸ், ஃபார்மர்ஸ், கோல்ட் ஸ்மித், ஒத்தனை கூட இல்லை, பாட்டர்ஸ், போட்மேன், மியூசிஷியன்ஸ் எல்லாரையும். அப்புறம் வைஷ்ணவாஸ்ல 10 குரூப் இருக்கு. அவ ஏகாங்கீஸ், சாத்த முதலேஸ், அப்புறம் வணிகர். ஏன்னா அவ தான் வந்து அந்த காலத்துல வந்து வெல்த் அக்யூமுலேட் பண்ணுவா ஃபாரின்லாம் போய். ஸோ அவ ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா கோவிலுக்கு. அடுத்தது டெம்பிள் சர்வன்ஸ், அகெயின் நான் பிராமின் பரிஜனா. ஸோ இந்த இவாளெல்லாம் அவள் எல்லாருக்குமே ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து, அவள் எல்லாருக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து இவள் டியூட்டிஸ்லாம் டிஃபைன் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தன்வந்திரி சன்னதி, அதில் ஒரு ஹெர்பல் கார்டன், அதுக்கு கருட வாகன பண்டிதரை இன்சார்ஜாக போட்டுறார். ஏன்னா பிரசாதம்லாம் தினம் கொடுக்கணும். அடுத்தது அப்போ அந்த காலத்தில் டெம்பிள்ஸ் தான் வந்து சென்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ வந்து நிறைய பாடங்கள்லாம் சொல்லித்தர, வேதங்கள்லாம் இது பண்ணுறதுலாம் நிறைய ஹால்ஸ்லாம் கட்ட வைக்கிறார். ஸோ ஒரு ஸ்டேட் ஆஃப் கம்யூனிட்டி இதோட முடிச்சுடுறேன். ஸ்டேட் ஆஃப் சொசைட்டிலையும் இவர் வந்து ஏன் எடுத்துக்கிறாருன்னா, அப்போதான் வந்து அப்போ பார்த்தோம்னா பாட்டர்ஸ், அவள் வந்து பானை கொண்டுப்பா. ஏன்னா அந்த காலத்தில் பானையில் தான் பிரசாதம் பண்ணுவாள். இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் படிச்சுட்டு போகலாம், திருப்பதியில் வந்து அந்த பானை சப்ளை பண்ணுற அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஸ்பெஷல் சேவை உண்டு. அவள் வந்து எப்போ வேணால் உள்ளே போய் மூளை அவரை சேர்க்கலாம், கிட்ட போய். இந்த அவள் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இல்லைன்னு சொல்லிடுது. அவள் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவள் அந்த காலத்தில் சேவை பண்ணியிருக்கா, அதை நமக்கு யாருமே டினையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் கோவில்லாம் கூட ஆகம இது அந்த பிரகாரம் தான் பண்ணணும். யாரோ டொனேட் பண்ணால் நீ என்ன ஸ்டாப் பண்ணுறதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டே சொல்கிறது. அந்த காலத்தில் ராஜா இதுன்னு அவன் இஷ்டம், அவன் இன்னார தான் வரணுன்றான். இப்போ ட்ரஸ்டீஸில் இவெல்லாம் உள்ள அர்ச்சகெல்லாம் பார்த்தோன்னா பரம்பரை அர்ச்சகை தான். ஸோ இந்த அத்தனையுமே ராமானுஜர் வந்து போட்ட ரூல்ஸ் தான். அவர் என்னென்ன உற்சவம் இந்த இது நடக்கணும் அப்படிங்கிறார். அதில் இன்னொன்று என்னன்னா, எல்லாருக்குமே டைரக்டாக சர்வீஸ் பண்ண வைக்கிறார். இப்போ வந்து பூக்காரம் வரான்னா பெருமாளுக்கு டைரெக்டாக போயிடும் அவனோட பூ. இப்போ அங்கே அந்த வஸ்திரங்கள்லாம் துவைக்கிறேன்,
உதோபி அவன் வரான். ஸோ அதில் வந்து தேவர் ஸோ ஆஃபீஸ் இப்போ நம்ம கோவிலில் நம்ம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. சில பேர் தான் உள்ள போகிறா சேவிக்கிறா, கிட்டக்க போகிறா, சில பேர் சேவிக்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவர் அதனால தான் இவர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதுதான் நான் இப்போவும் ஸ்ரீரங்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் திருப்பதியில் பார்த்துருப்பேன் ஆழ்வாரோட ஒரு கார்டன். அந்த கார்டன் ஆரம்பித்ததும் ராமானுஜர் தான். ஆனால் பெருமாளுக்கு அங்கேருந்து பூஜை போகணும் அப்படின்னு இதெல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிற ரோடு கட்டினார். ஸோ இது அத்தனையும் ஸோ எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை இன்னும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு தாட் கொடுத்து அவளோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணுன்றது தான் எல்லாருடைய ஆசையும். இப்போ வந்து 1000th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லா கோவிலும். ஸோ என்னால் ஆனது ஏதோ கொஞ்சம் ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்து அதுவே நான் நிறைய டைம் எடுத்துட்டேன். சாரி. தேங்க்யூ மேம். கலைஞர் டிவிஷன்ல வந்துட்டு இருக்கு இந்த சீரியல். ஆமா வந்துட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா பார்த்தேன்னா நான் வந்து